கீழே இறங்கிட்டு அப்படி ஏறிடல ஆசைக்கு. சரிக்கா. அப்படியே பாருங்க, மேல இருந்து கீழே வருது. 1000 படிக்கு இது 100 படி தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வந்தது தைரியம் வந்துட்டே இருக்கு. மேலே போவோம் இல்லை இல்லை அண்ணா, நம்ம மேலே போனோம்ல. என்ன கீழே போயிடலாமா? இங்கே பாருங்க, இப்படி பரவாயில்ல. இங்கே படியெல்லாம் கட்டி வச்சிருக்க பெரிய விஷயம் இல்லை. இந்த ஹீல்ஸில் போய் இல்லை படியெல்லாம் கட்டி வச்சிருக்கு பாருங்க. இது இப்படி மாலை பாருங்க, இப்படி கட்டி வச்சிருக்கு. சே, தண்ணி சத்தம் கேட்குது. இது அப்படியே கீழே போகுது, தெரியுதா? அது அப்படியே படிக்கிற போகுது. நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து காட்டுறேன், அங்கேருந்து அங்கே வந்துருக்கு. இது தெரியுதா? அப்படி மேலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தல அதே அப்படியே வருது. மேகா போயிட்டுருக்கு பாருங்க, தெரியுதா? சந்திரமா தெரியுதா? சின்ன சின்ன பசங்க வர்றதுக்க தெரியுது, பரவாயில்ல வந்தல. ஆனால் நம்மளை மேலே போகிறதுக்கு இதாக தெரியல என்ன அப்படியோ எல்லாம் தான் பாருங்க. ஐயோ ஐயோ, எப்போவே கண்ணு கட்டு நம்ம இது தேவையா? இல்லை தெரியவே கேட்குற தேவையா? நம்மள நல்லா தான் இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஏறினா நமக்கு ஒரு சந்தோஷம். ஓ, இதெல்லாம் ஏறிட்டோம். எல்லாம் வந்து பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுறது பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் நடக்கிறத மட்டும் தான் பார்க்கணுமே. இதெல்லாம் சுபாஷ் இருப்பா, நீனே போகிற ஸ்பீடா? சுபாஷ் சுபாஷ் இருப்பா, நீ ஸ்பீடாக போகிற. நம்மள சின்ன சின்ன அண்ணால பார்க்க வேண்டாம். நீ சுபாஷ் நீ மட்டும் ஸ்பீடாக போயிடா. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ என்ன ஸ்பீடு? எப்படி இருங்க? மிதுவாக வாங்க, மிது. பாருங்க, அண்ணா எப்படியோ கஷ்டப்பட்டு வர்றாங்க. சரி, 30 60 ரூபா கட்டியிருக்கு, அது அசூல் பண்ணணும்ல. அதுக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சே, காலு போயிட்டு போய் காலு கீழே வலிக்குன்னு படுத்துட்டு அப்புறம் அது வேறு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க அதுதான் தான் பாருங்களா வர்றாங்க. ஆனால் எல்லாம் தைரியம் வர்றாங்க. இப்போவே ஆடுது கால். இப்போவே ஆள் பாதி தான் வந்திருக்கு, பாதியிலே காலெல்லாம் ஆடுது. என்ன பண்ணுவோம் தெரியல. டயரில் உட்கார வச்சு இப்போவே அண்ணாக்கு டென்ஷன் ஆச்சு. நம்ம போயிடலாம் ஜாலியாக. பாருங்க, நமக்கு தெரியல இப்போ இங்கே போகிறது. ஆனால் போகிறா இப்படியோ. அண்ணா சொல்லியிருக்கு, தைரியம் கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ, ஒன்றும் தெரியல பாருங்க. கோபால் சுபாஷ் இங்கே சுபாஷ் இங்கே கீழே போயிருக்குங்க. இந்த கீழே தான் சுபாஷ் போயிருக்கு. இந்த பாருங்க சுபாஷ். தண்ணி பார்த்தாச்சு, தண்ணி பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. அவ்வளோதானா? பாருங்க, அந்த பார்த்தாச்சு. யார் இது? நீங்கள் பாருங்க எப்படி அப்படி மாலை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இல்லை இது இல்லை வராங்க. சுபாஷ் இது வந்து நமக்கு சுபாஷ் இது ரொம்ப ஃபேமஸான ஆள். இல்லை பார்த்துருக்கேன் கரெக்டாக, சரிங்களா? இது டிவியில் வரும், நாளைக்கு போட ரிலீஸ் பண்ணுவேன் நாளைக்கு. இது அங்கே வாங்க போயிட்டு இது தெரியுது. இந்த அப்படியே மறுபடியும் கீழே போனோம். அங்கே மேலே உங்கள் லைட்டாக தண்ணி தெரியுதா? அது வேறு அப்படியே வருது. இது அப்படியே கீழே நல்லா இருக்க சொல்கிறாங்க. மறுபடியும் போகணும். பரவாயில்ல, கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சு. இது மறுபடியும் நிறைய கீழே இறங்க வேண்டியிருக்கு. வரேன். ஐயோ
1500 படி ஏதோ சொன்னாங்க, தெரியல. ஆனால் கீழே இறங்கிட்டு இருக்கே, மேலே போக முடியுமாங்கிறது தெரியல. இப்போ 10 நாள் ஆகட்டும், பரவாயில்ல. ஆனால் நமக்கு இல்லை, நமக்கு பேக் கியர் ஒன்று தானே இருக்குது, போகிறக்கு டைம் ஆகும். கீழே இறங்கியாச்சு. ஷோ, காலையில் போய் ஆடுது நமக்கு. காலில் நான் மியூசிக்கு போடல, ஆனால் டான்ஸ் ஆடுது. இப்போவே கால் ஆடுது. ஐயோ பாருங்க, இது ஒரு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. போக முடியாது வேண்டாம் பார்த்தா. ஆனால் லைட்டு லைனில் இறங்கி வந்தாச்சு. மலை கட்டேன் சவுண்டு வரதா? தெரியுதா? அப்படி வரேன் கீழே வரைக்கும் போகணும். ஐயோ, இது அப்படியே மேலே வரேங்க. அங்கே வந்துருக்கு, யாரும் வராங்க. போகிற ஆள்கிட்ட இப்போ இங்கேருந்து போகிறாங்க ஆள்கிட்ட கேட்டால் போகலாம். ஏன்னா சரி போங்க மாமா போங்க, நான் அடி வாங்கிக்க, நீங்கள் வாங்குங்க, அந்த மாதிரி போங்க பாமா போங்க. அதான் அண்ணா கஷ்டப்பட்டு வரலங்கிற. சரி தெரியல இப்போ என்ன நடக்க போகுது. இப்போ கீழே லைட்டு இறங்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு மியூசிக் இல்லாமல் டான்ஸ் ஆடுது கால். ஐயோ சத்தமாக கேட்குது. மலை நான் தண்ணி சத்தமாக கேட்குறது நல்லா தான் இருக்கு. ஆனால் நமக்கு வேறு ரொம்ப தூரம் வண்டி ஓட்ட போகணுமே. இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா? இங்கே பாருங்க, இது இந்த கஷ்டம் இங்கே தான் வரேங்க. இந்த வழி வந்து இங்கே வரும் நமக்கு. தெரியுதா? தண்ணி வருதா? பாரு, இது மாலா பாருங்க, அப்படி இங்கே பாருங்க. ஐயோ அன்னபடி தெரியுதா மாலை? இதெல்லாம் மாலா தெரியுதா? இதில் தான் வந்திருக்கிறோம். இந்த படி, இதுக்கப்புறம் படி இல்லை. இதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்குது. இந்த மாதிரி படி இல்லாமல் படி கிடையாது. இந்த மாதிரி ஐயோ பாருங்க இப்படி இருக்கு. பரவாயில்ல. சுபாஷு கடை பாவி வாருங்க. தண்ணிக்கு இவ்வளோ ஹைட்டு அப்படி காட்டுறேன். அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஐயோ மேலே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். இது வார தெரியுதா? இப்படி வர 1600 படி. இதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு வர்றாங்க. இது இயற்கையில் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் போனேன், அதை நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலை. ஆனால் இது வந்து லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அதனால தான் நம்ம ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. பாரு இப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்புறம் போயிட்டு வந்துடும். வந்து 1600 படியெல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம். 1600 படி ஏறுறோம். இப்போ மறுபடியும் ஏற முடியுமா எனக்கு தெரியல. இதை வந்து நான் இப்படி இதில் இந்த வழி தான் போவோம். அப்படி வந்து தெரியுதா? மாலை தெரியுதா? இது வந்து நமக்கு அப்படி காட்டுறவாங்க வியூ. இப்படி இருக்குது. சின்ன பசங்களை இரும்பு உடஞ்சுன்னா சீக்கிரம் ஜாயிண்ட் ஆகிடும். நம்மள ஆச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக அதை வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கங்கா ஹாஸ்பிட்டல் கூட எடுக்க மாட்டேன். இதுவாக தான் போக முடியும். காலெல்லாம் மியூசிக் போட்டாமல் டான்ஸ் ஆடுக்குது. என்ன வராங்க? இதோ வாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படி தெரியுதா? கீழே இறங்குறது கஷ்டம் இருக்காது. இதுலேருந்து வந்து மேலே வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 டைம் இருக்கும். இதுக்கு தெரியுதா? மேலே
சொல்லுவாங்களே அதே மாதிரி கஷ்டம்னவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் கஷ்டப்படலாம் அந்த மாதிரி பொருள் இருக்குது. செம்ம கட்சி எல்லாம் ஒரு ஆள் வந்து ஒரு ஜனத்தில் ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். இது அப்படி மேலே போகும். இதில் இருக்கிற அழகுன்னா அப்படி மேலே போகும் ரவுண்டாகி அப்படி தெரியுது. அப்படியே மேலே போக பாருங்க. டெய்லி இல்லை நம்ம வரேன் கஷ்டம் ரவுண்டாகி கீழே இருந்து காட்டணும்ல. இது அப்படி மேலே போகிறேன் தெரியுதா வராங்க வரேங்க. அவ்வளோலாம் உடம்பு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. அண்ணன் வர முடிச்சு எல்லா ஆளும் வரலாம். வாய்ப்படக்க ஒன்றும் இல்லை. 2000 படிக்கு தான் வர முடியும். அவர் பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கரெக்டாக வந்துச்சு. எல்லாம் வயசான ஆள் போகிறாங்க. பாட்டி மேலே போகிறாங்க. காலு கூட நல்லா நடக்க முடியல போகிறாங்க. எல்லாம் போகலாம். தைரியம் இருந்தால் போதும். கஷ்டமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்புறம் விட்டுற வேணுங்க. வந்தாச்சு மேடு. அந்த பக்கம் காட்டுறேன். காண்டியால் நிற்கிது. பார்க்கிங் கோயில் டிக்கெட் கவுண்டர். இங்கே ஆள் நின்று உட்காரதுக்கு டிக்கெட் எடுக்காமல் கஷ்டம் போடுவோம் நாம. ஆனால் கேஷ் இவரை கொடுக்கணும். 30 ரூபா ஒரு ஆளுக்கு. அவர் ஒரு 60 ரூபா கொடுக்கணும். 2 பேர் போனால் 60 ரூபா. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு போடுறது இதான் டிக்கெட் கவுண்டர். உள்ளே ஆள் உட்காரதுக்கு. இங்கே இதில் ஒரு வண்டி வேறு எப்படி வச்சுருக்காங்க வேறு. இதுக்காவது இந்த வண்டி தெரியல. தெரியுது வண்டி. என்ன கோயிலாம் கேட்டீங்க? அப்பலீஸ்வரர். அப்பலீஸ்வரர் ஏதோ கோயில் சொல்கிறாங்க. இதை கோயில் தெரியுதா? நல்ல பெரிய கோயில். இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். கோயில் வச்சது ஊருக்கு எல்லாம் சிவன் கோயிலில். பட் நம்ம போக முடியாது. நான் அந்த மாதிரி